தமிழ் சொல்லுங்க. தமிழ் தானா? நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவர் இங்கே ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிருக்காரு. அதனால அவருக்கு ஒரு ஊசி ஒன்று போடணும். அதனால ஆள் கேட்டுட்டு இருக்காங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? ஆமாம், ப்ராக்டிஸ் பண்ணுறாருல அவரு. அதனால இன்ஜெக்ஷன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஆள் வர முடியுமா? கையால் நல்லா இருக்கு, நல்லா நடந்து வரேன், நல்லா குதிக்கிறேன், ஓடுறேன், ஆடுறேன். நான் எதுக்கு ஊசி போடணும்? அவர் புது டாக்டர் அவரு. அதனால செக் பண்றதுக்காக அந்த மாதிரி கேட்குறாரு. என்னடா ஏதோ ஹோட்டல்ல போய் பொங்கல் வடை சாப்பிட கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? என்ன சங்கதி? கீழே குனிஞ்சு விட்டுருங்க. அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் கரெக்ட். இப்படி எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்போ உங்களுக்கு ஊசியே வேண்டாம்ல? அப்போ ஃபிட்டா இருக்கீங்க. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? ஊசி போட்டாலும் அந்த 5 கிலோ அரிசிலாம் தருவாங்கல்ல, அந்த மாதிரி. போங்கடா போய் வேலையில பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நான். போடா. 5 kg ஒரு ஃப்ரெண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் 5 kg அரிசி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஹாஸ்டல்ல இருக்கு. ஆஹா, அவங்க அந்த ஆபரேஷன் பண்ணுவாங்க. அவங்க ஆபரேஷன் இருக்குல்ல, அந்த ஆபரேஷன் வீண் பண்ணிடாதீங்கடா டே கண்ணு. ஐயோ கடவுளே கண்ணு கண்ணு வேண்டாடா சாமி. தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். திருந்திங்கடா திருந்திட்டு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சாதனை பண்ணுங்கடா கண்ணு. என்னத்தை சொல்லுங்க தெரியல கண்ணு. உங்களுக்கு 5 கிலோ அந்த ரைஸு, அப்புறம் ஃப்ரூட்ஸு, பழம் எல்லாமே கொடுப்பாங்க. அது ஓகேவா உங்களுக்கு? 5 கிலோ ரைஸு 500 rupees பணமும் கொடுத்துருவாங்க. ஆமாம், வீடியோ தான் இருந்தது. ஹாய் சொல்லு. ஹாய். சரி, தேங்க்ஸ், பாய்.